சார் வணக்கம். வணக்கம். இன்று காலையில விஜயகாந்த் மறைந்திருக்காரு. நீங்க அதிமுகல இருந்தாலும் கூட திரைத்துறையில அவர் கூட இணைந்து பணியாற்றியிருப்பீங்க. அவரோட உங்களோட நட்பு எப்படி சார்? பழக்கம். இல்ல அவரு எப்படின்னா, ஒரு இயக்குனர், தயாரிப்பாளருக்கு மிகவும் நெருக்கமா செயல்படுவார். ம். பல படங்கள் தயாரிச்சதுனால, தயாரிப்பாளருடைய வலி தெரியும். ஒரு ம். நாள் ஷூட்டிங் நடக்கலன்னா, அந்த தயாரிப்பாளருக்கு என்ன நஷ்டம்னு உணர்ந்த ஹீரோக்கள்ல மிக முக்கியமான முன்னணி அவர்தான். ம். அதே மாதிரி அப்பெல்லாம் ஃபிலிம்ல தான் படம் எடுக்கணும். ம். அதனால ஒவ்வொரு டேக்கும் ப்ரொடியூசருக்கும் இயக்குனருக்கும் முக்கியம். அதிகமான ஃபிலிம் தீர்ந்து போயிரும், வாங்குறதுக்கு பெரும் பிரச்சனை அப்படிலாம் அவுட்டோர்ல உண்டு. ம். ஆனா ஒரே டேக்ல வசனத்தை நீளமா பேசுறவரு நம்முடைய இந்த தலைமுறைக்கு விஜயகாந்த் ரொம்ப முக்கியமானவர். ம். ஒரே டேக்ல வசனம். அப்புறம் ஃபைட்ல யதார்த்தம் தான். அதனுடைய பேக் ஷாட், அந்த காலை வச்சு அடிப்பார்ல, ம். அது ரொம்ப பிரசித்தம். அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா வசூல் இல்ல, ஒரு படம் போயிட்டு ரெண்டாவது வசூல் ரஜினிகாந்துக்கு கூட கிடையாது, விஜயகாந்துக்கு மட்டும்தான். ஓகே. செகண்ட் ரிலீஸ் கலெக்ஷன். ம். ம். நிறைய ப்ரொடியூசரை காப்பாத்திருக்காரு. எங்க இயக்குனர் ஒரு கட்டத்துக்கு வர்றதுக்கு அவருடைய ஒத்துழைப்பு எஸ். ஏ. சந்திரசேகர், எங்க குருநாதர், உரிமையோட சொல்லுவார். எங்க இயக்குனர் என்று விஜயகாந்த் சொல்லுவார், எங்க ஹீரோ என்று எங்க இயக்குனரும் சொல்லுவார். அப்படி நடந்துக்குவாரு. அப்புறம் கஷ்ட காலங்கள் எஸ்ஏசி சொல்றீங்க? ஆமா 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 ஆமா. கஷ்ட காலங்கள்ல நிறைய நடிகர்களுக்கும் உதவி இயக்குநர்களுக்கும் உதவிகரமாக இருந்த ஒரு மகத்தான மனிதர். சினிமாவுக்கு அவருடைய இழப்பு ஒரு பெரிய இழப்பு. உங்க படத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தப்போ அவர் தலையிட்டு இருக்காரா? இல்ல, காமராஜ் படத்துல முரளி நடித்தார். அவுட்டோர்ல அவரு ஒரு நாள் படப்பிடிப்புக்கு வரல, நாங்கெல்லாம் பதட்டமா இருந்தோம். சிவசங்கர் மாஸ்டருக்கு பல படங்கள் பண்ணியிருக்காரு விஜயகாந்த் சார். அவரு போன் பண்ணி, அப்ப நடிகர் சங்க தலைவரா ஒரே போன்ல நாங்க பதட்டத்தை தடிச்சிட்டாரு. என்ன பேசினார்னு தெரியாது, போன்ல பேசியிருக்காரு, உடனே நடிக்க வந்துட்டாரு. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு இழப்பு அதிகமாயிரும். அந்த மாதிரி அவரு ஒரு நல்ல இதயம், நல்ல ஆத்மா, ஒரு மகாத்மா. ஓகே சார், மிக்க நன்றி. கேப்டனை பொறுத்தளவுல 1979 நான் சினிமாவுக்குள்ள வந்தேன். அதே காலகட்டத்தில் அவரு சினிமாவுக்கு நுழைஞ்சாரு. ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கூட மிகப்பெரிய அளவுல மிக நெருக்கமா சிறந்த நண்பரா எங்கூட பழகி இருக்காரு. எத்தனையோ பிரச்சனைகள், அவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது நான் விநியோக சங்க தலைவராக இருந்தேன். நானு எவ்வளவோ சினிமா உலக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பத்தி நாங்க 2 பேரும் பேசும் பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா பொது மனுஷனா தான் பேசுவார். ஒரு துறையை சார்ந்த நடிகர் சங்கம்னு பேச மாட்டாரு. இண்டஸ்ட்ரி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நியாயமான தீர்வு சொல்லுவாரு. அதே மாதிரி எளிமை, அவர் மாதிரி எளிமையான அவர் பார்க்கவே முடியாது. எவ்வளவு பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த கதர் சட்ட கதர் வேஸ்ட் மட்டும்தான். அதுக்கு மிகப்பெரிய காரணம் அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர். 2 பேரும் இணை பிரியாம இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நட்பு பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ரொம்ப, அதாவது எங்களுக்கு எல்லாம் ஒன்னும் பேர் இழப்பு. விஜயகாந்த் மறைவு எங்களுக்கு எல்லாம் பேர் இழப்பு. ஏன்னா சினிமாவுக்குள்ள இருந்துட்டு ஒரு எளிமையான ஒரு லைட் மேன்ல இருந்து ஹீரோ வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு. இது அவருடைய மிகப்பெரிய சாதனை நான் சொல்லுவேன். அதைய எல்லாரும் ஒரே மனிதன்னா ஒரே சமந்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டார். அதே மாதிரிதான் அவர் எந்த மதத்தையும் எல்லா மதத்தையும் ஒரே மாதிரி பாதிப்பார். அவரு ஒரு மனிதனா வாழ்ந்தார். அவரு மனிதனால் நல்ல மனிதர், சிறந்த மனிதரா வாழ்ந்தாரு. அவருடைய மறைவு எங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே பேரழைப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நாங்க இன்னைக்கு காலையில எங்களை பொறுத்தல தமிழ்நாடு முழுவதும் அத்தனை திரையரங்களும் இந்த காலை காட்சி ரத்து செய்து அவர் மறைவுக்கு நாங்க அஞ்சலி செலுத்துறோம். ஓகே. திரையரங்கு பிரச்சனைகளுக்கு அவர் எடுத்த நடவடிக்கைகளை அவர் பேசின இதெல்லாம் என்ன சார்? இல்ல, தனிப்பட்ட முறையில திரையரங்கு பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. திரைத்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் அவர் பொறுத்தளவு எப்பவுமே. அவர் எந்த ஒரு அதான் சொல்றேன், அவர் நடிகர் சங்க தலைவரா இருந்தாலும் நடிகர் சங்க தலைவரா பேச மாட்டாரு. நடிகர் சங்கத்துல இருக்கிற நடிகர்கள் யாராவது தப்பு பண்ணாலும் உடனடியா கண்டிப்பாரு. அதாவது மத்த துறையில சேர்ந்தவங்க அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அவர் அதை பத்தி கவலையே பட மாட்டாரு. தலைவர் தன்னுடைய தலைவரா இருந்துட்டு எப்படி நம்ம மெம்பரை கண்டிக்க நினைக்கவே மாட்டாரு. துறையில யாரு தப்பு செஞ்சாலும் தப்பு துணிஞ்சு தட்டி கேட்பாரு. அதே மாதிரி கலைஞர் கூட பெரிய நட்போடு இருந்தாரு. அந்த டைம்ல கலைஞர் முதலமைச்சரா இருக்கும்போது இவர்கிட்ட நாங்க எத்தனையோ காரியங்கள் இவர் மூலமா நாங்க திரைத்துறைக்காக சாதிச்சிருக்கிறோம். கலைஞர் அதே மாதிரி இவர்கிட்ட பெரிய அன்பு வச்சிருந்தாரு இவர் மேல. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.